எப்பொருள் எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வாங்க, வணக்கம். எங்க 10 நாளை காணா ஐயா? என்னங்க சார்? திருமாறன் ஐயா 10 நாளை காணா. சோம்பேறித்தனமா? ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் வந்துருச்சு. சொல்லுங்க சொல்லுங்க. இன்னைக்கு இந்த 4 மணி இது இல்லையா மீட்டிங்க? 4 மணி 4:30 மணிக்கு இருந்துச்சு, முடிச்சாச்சே. 4:30 மணிக்கு வந்துட்டோமே. இல்ல 4:30க்கு போட்டேன் சார் நானு. இல்ல 4:30க்கு போட்டு 4:30க்கு போட்டு 4:20க்கு முடிச்சிட்டேமே. 4:45 5 மணி வரைக்கும் பேசணுமே. அதே 4:30க்கு போட்டேன். அதான் 2 நிமிஷம் போட்டு லைன் கடை. அது ரைட்டு. அது 2 நிமிஷம் 3 நிமிஷம் தாமதமாகும். நீங்க குறைஞ்சபட்ச ஒரு 4:30க்கு போட்டீங்கன்னா 4:40 வரைக்கும் முயற்சி பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் முயற்சி பண்ணணும். என்னது அப்படியா? சரி சரி. நான் எப்பவுமே அது சில நேரத்தில் தாமதமாகும், சில நேரத்தில் தாமதம். இதுவே பாருங்க, போட்டு பார்த்தேன் 6:05 வரைக்கும் போட்டு பார்த்தேன், யாரும் வரல. நான் வந்து பாறேன், இந்த காந்தம் தயாரிக்க காந்தம் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன், புதுசா ஒரு காந்தம் கண்டுபிடிச்சிருக்கேன். அது இப்ப இந்த மின்சார வண்டியெல்லாம் இருக்கு இல்லையா, மின்சார வண்டிக்கு மாற்று வெங்கடேசன் சொன்னது. அதான் சார் இப்ப இந்த ரேர் எர்த் மினரல்ஸ்ல காந்தம் தயாரிக்கிறான்னு சொல்றாங்கல்ல, பெரிய டிமாண்டா இருக்கு. ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி அது நான் கண்டுபிடிச்சிருக்கேங்கிறேன். அதான் சார், அதான் அதுல நிறைய வகை இருக்கா. அது வந்து இந்த பேட்டரி காரு அது இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எடுத்து செய்யுங்க, தயவு செய்து எடுத்து செய்யுங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது உங்களுக்கு அனுப்புறேன். அதுதான் உலகத்தரம். அதுதான் இந்த நியோடைமியம் காந்தம். அதுதான் மின்சார வண்டிக்கு பயன்படுது. அது உற்பத்தி நின்று போச்சு, உற்பத்தி செய்ய முடியாது. ஏன்னா அது சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. இப்ப அதை கண்டுபிடிச்சாச்சு, மாற்று கண்டுபிடிச்சாச்சு. அதாவது சீனாக்காரன் அதை வச்சுக்கிட்டு தான் அந்த உலகத்தை பூரா அரைச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கு மாற்று கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்குதான் இந்த சொல்லு ஐயா சொல்லுங்க ஐயா. இப்ப இன்ஜினியர் இருக்காரு பக்கத்துல, அவர்கிட்ட தான் பேசியிருக்கேன். இதை வந்து உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க வந்து இன்ஜினியர்கிட்ட கேட்டு ஒப்புதல் கேளுங்க. இது டெக்னிக்கல் இட் இஸ் கரெக்ட், தியரிட்டிக்கல் இட் இஸ் கரெக்ட், டெக்னிக்கல் இட் இஸ் கரெக்ட். நம்ம கம்ப்யூட்டரோடு ஜாயின் பண்ணி தான் கண்டுபிடிச்சேன், கம்ப்யூட்டரோடு சேர்ந்து தான் கண்டுபிடித்தேன். சரி சார், போன் வருது, பேசி பாருங்க, எவ்வளவு கவனிச்சிருக்காரு பாருங்களேன். அவருக்கு எது அது புரியுது, கவனிச்சிருக்காரு. அவர் செஞ்சிருவாருங்க. அவங்க பையன் எல்லாம் இதில் இருக்காங்க, இது ஐபிஎம்ல இருக்கிறாங்க. ஐபிஎம் கம்ப்யூட்டர். ஐயோடைய திருமாரனுடைய பையன் எல்லாம் ஐபிஎம் இருக்காங்க. சரி, ஆமா சொல்லுங்க சார். அது மேக்னெட் காந்தம் பண்ண நம்மளே கண்டுபிடிச்சிடலாமா வீட்டுலயேவா? கண்டுபிடிச்சாச்சு. அது கண்டுபிடிச்சா டெக்னிக்கல் இட் இஸ் கரெக்ட். அதாவது எல்லா இன்ஜினியரிங் வந்து கருத்து கேட்க அனுப்பிச்சிருக்கேன். ஏன்னா இது வந்து நானும் கம்ப்யூட்டர் டிசைன் பண்ணது. இது தனியா கண்டுபிடிக்கணும்னா 100 வருஷம் ஆகும். தனியா கண்டுபிடிக்கணும்னா 100 வருஷம் ஆகும். அது அந்த இது ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு. எதுவுமே தேவையில்லை. நாம பயன்படுத்த 4 பொருள் தான். சோடியம் சாதாரண உப்பு, அப்புறம் மெக்னீசியம் சாதாரண உப்பு, இரும்பு தூள் சாதாரண உப்பு, குரோமியம் தூள் சாதாரண உப்பு, நிக்கல் தூள் சாதாரண உப்பு. இந்த 5 பொருள் தான். அலுமினிய தூள் 3 வெடிமருந்துக்கு போடுறான், அதுல பயனிடுது. நம்ம இதை வந்து சாதாரணமா வீட்டுல பயன்படுத்துறது. அந்த பொருளை போட்டு என்னவா மாத்திரம்னா மெட்டல் ஆக்சைடா மாத்திரம். உலகத்துல முதல் முறையாக மெட்டல் ஆக்சைடு பண்ணி அந்த காந்தம் வந்து கடுமையா இருக்கக்கூடாது, ஹார்டா இருக்கக்கூடாது, சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. சாஃப்டா இருந்தா வேலை செய்யாது, ஹார்டா இருந்து வச்சுக்க சூட்டுக்கு தாங்காது. இந்த ரெண்டையும் கலந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப நான் கண்டுபிடிச்ச அந்த காந்தம் ஹைபிரிட் காந்தம் பேரு. வெங்கடேசன் பேர் தான் வச்சிருக்கேன். வெங்கடேசன் காந்தம் தான் பேர் வச்சிருக்கேன். வெங்கன் காந்தம் பேர் வச்சிருக்கேன். வெங்கன் காந்தம்னு பேர் வச்சாச்சு. இனிமேல் நியோடைமியம் காந்தம் அந்த காலம் முடிச்சுது, அவ்வளவுதான். இப்ப அதுக்கு மாற்று இந்த 4-5 பொருள் தான். புரியுதுங்களா? மெக்னீசியம்ங்கிற ஒரு சாதாரண உப்பு, மருந்து கடையில் விற்கிற உப்பு. ஏற்கனவே மெக்னீசியம் பத்தி பேசியிருக்கேன். எப்சம் சால்ட். என்னது எப்சம் சால்ட்? அந்த எப்சம் சால்ட் என்னவா மாறுது தெரியுமா? காந்தமாக மாறுது. நம்ப முடியுதா? எப்சம் சால்ட் அது வந்து சுட்டு எடுக்கிறப்ப 1000 டிகிரில சுட்டு எடுக்கிறப்ப அது காந்தமா மாறுது. அது வந்து என்னவா மாறுதுங்க? அதுக்கு பேரு மெக்னீசியம் ஆக்சைடுன்னு பேரு. ஆக்சைடுனால அது காந்தமா மாறும்.
அதோட ம் ஃபெரிக் ஆக்சைடு, இரும்பு தூள், ஃபெரிக் ஆக்சைடு, ஃபெரிக் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க, சொன்னா தெரியும். ஃபெரிக் ஆக்சைடு இரும்பு தூள், புரியுதுங்களா? ரெட் ஆக்சைடு, ரெட் ம் ஆக்சைடு பவுடர், ரெட் ஆக்சைடு பவுடர். ம் அப்ப மெக்னீசியம், ரெட் ஆக்சைடு பவுடர், அப்புறம் பாத்தீங்கன்னா நிக்கல் பவுடர், நிக்கல் சொல்றோம், நிக்கல் பாலிஷ், நிக்கல் பாலிஷ், ம் அப்புறம் ம் குரோமியம் பாலிஷ். ம் இதெல்லாம் சேர்ந்து சுட்டு எடுக்கிறப்ப அது ஒரு என்ன ம் செராமிக்கா மாறுது. செராமிக் என்னதா மாறுது? செராமிக், சுடுமண், ம் சுடுமண், பானை மேலே ஏறுது. ம் இது வெள்ளை வெளியேன்னு ம் மினுமினு இருக்கிற அதே நியோடைமியம் என்ன வேலை செய்யுதோ இது 90%, கிட்டத்தட்ட 90%. எந்த ம் வகையான கழிவும் இல்லை, நச்சுத்தன்மை இல்லை. பூமியை தோன்ற அவசியம் இல்லை, மேற்பரப்பிலே கிடைக்குது, மலிவானது. ஆனால் காந்த ம் பண்பு அதிகமா உடைய, அதை விட காந்த பண்பு அதிகமா உடையது. தாக்குப்பிடிக்கும் ம் காந்த பண்பு, தாக்குப்பிடிக்கும் தன்மை, நிலைத்து நிற்கும் தன்மை, வெப்பத்தை எதிர்த்து நிற்கிற தன்மை. 4 பண்பு வேணும் ஒரு காந்தத்துக்கு. 4 பண்பு இருக்கணும் ஒரு காந்தத்துக்கு. ம் அந்த ம் 4 பண்புமே ஈக்குவலா வந்துருச்சு. ஆனா இதுக்கு இருக்கிற ம் தன்மை அதுக்கு கிடையாது. இப்ப நான் புதுசா கண்டுபிடிக்கிற இந்த காந்தத்துக்கு இருக்கிற தன்மை நியோடைமியம் கிடையாது. நியோடைமியம் 110 டிகிரில வெந்து போயிடும், மோட்டார் வீணாயிரும், புரியுதுங்களா? என்னடி நான் கண்டுபிடிச்ச ம் காந்தம் வந்து 400 டிகிரில வேலை செய்யும். எத்தனை டிகிரி? ம் எவ்வளவு தூரம் ஓடுனாலும் இந்த சூடு வராது. ஏன்னா இது டெஸ்லா கம்பெனிக்கு, மாட்டு வண்டி ஓட்டுகின்ற அந்த மாறனுக்கும், விண்வெளியில் வீரனாக மாறுகின்ற அவனுக்கும் இந்த காந்தம் பயன்படும். எல்லா துறையிலும் இந்த காந்தம் ம் பயன்படும். காந்தம் பயன்படாத துறையே கிடையாது. அத ஆமா. இது பர்மனெண்ட் காந்தம். இந்த காந்தம் இல்லைன்னா அதான் சார் எலக்ட்ரானிக். இன்னைக்கு இந்த காந்தம் அது இன்னைக்கு இல்லைன்னா பயங்கர டிமாண்டா இருக்கா இன்னைக்கு. நம்ம இந்த சீனாக்கார அதை மட்டும் கண்டுபிடிச்சுக்கிட்டு எல்லாரும் அதை வச்சு அமெரிக்கா இதுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த காந்தமால் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்கானா. அதுக்கு தாங்க மாற்று கண்டுபிடிச்சிருக்கேன். அதான் சார், அதான் இது இப்ப ம். இந்த ஏதோ நம்ம கார் கம்பெனி யாருக்காச்சும் இந்த இது கிடைச்சிச்சுன்னா ம். அவங்க தயார் பண்ணாங்கன்னா இது வந்து நம்ம இந்தியாவுக்கு யூஸ் ஆகும். இது ஆமா. நாமளே செய்வோம். நான் கண்டுபிடிச்சு நாம செய்ய வேற யாருக்கு கொடுக்க போறோம்? நம்மளே செஞ்சு சேல்ஸ் பண்றது அப்படியா? ஆமா நீங்க ம் ஆமா நான் இன்ஜினியர்ட்ட கொடுத்தாச்சு. நான் வேணா உங்களுக்கு அந்த ம் காப்பி பாத்தீங்களா? காப்பி போட்டாச்சு, படிச்சு பாருங்கன்னு ம் போட்டிருப்ப. நீங்க படிச்சு இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது செய்தி? அந்த அந்த இது வருது இல்ல சார் யூடியூப்ல, அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி ஆ, நம்ம இந்தியாவுல இருக்கு. ரேர் ஆ, எர்த் மினரல்ஸ் ஆ, நீங்க சொல்ற அந்த ஊடியம், மெக்னீசியம் ம், எல்லாம் மினரல்ஸ் தான். ஆ, அந்த அத அந்த வந்து தனித்தனியா பிரிச்சு எடுத்து ம், எல்லாம் மண்ணுக்குள்ளதே இருக்கும். ஆமா, அத வந்து அந்த 18 வகை கனிமங்கள் ஆ, 18 வகை கனிமங்கள் வந்து மண்ணுக்குள்ள இருக்கு. ம், அது ம், வந்து அத வந்து தனித்தனியா பிரிச்சு எடுக்கணும். அது வந்து ம், இது ம், நீங்க இப்போ தனித்தனியா பிரிச்சத ம். நீங்க அஞ்ச வந்து ஒண்ணு சேர்க்கிறீங்க. வெறும் நான் சீப் காஸ்ட், லோ காஸ்ட், சீப் காஸ்ட், மிக மலிவானது. ஆமா சார். இப்ப ஆ, நீங்க தனித்தனியா பிரிச்சு எடுத்துட்டாங்க. ஆமா, பிரிச்சு எடுத்ததான் நீங்க சேர்க்கிறீங்க. ஆமா, ஆமா, ஆமா. அப்ப அந்த தனிச்சு பிரிச்சதுக்கு அந்த ப்ராசஸ் வந்து ம், நம்ம இந்தியாவுல கம்மியா இருக்கான். ஆ, அது வந்து சீனாக்காரன் தான் முழுசா அந்த இது வச்சிருக்கானா. ஆ. இப்ப என்ன சொல்ல அவன் வந்து என்ன சொல்ல வர்றீங்க அவன் இப்போ? இல்ல நான் என்ன வரேன்னா, இது மாதிரி அந்த மேக்னெட் வந்து இன்னைக்கு அவசியமா இருக்கு. பூரா பேட்டரி கார்களுக்கு இதுக்கெல்லாம் அவசியமா இருக்கு. இத அதிகமா கிடைச்சா உற்பத்தி ஆச்சுன்னா நிறைய இல்ல இல்ல பேட்டரிக்கு வண்டி. சரி ஆ, சரி சரி சரி. இப்ப நான் சொல்லக்கூடிய 4 உப்புகளுமே உலகத்துல எல்லா ம், நாட்டிலையும் தயாரிக்கிறான். இந்தியால பின்னாடதான் வருது. இந்தியா வந்து ஆ, இந்தியா எல்லாமே கடைசியில தான். இந்தியால காப்பி அடிக்கிறது ஆமா தான். ஆமா. இந்தியாக்காரனுக்கு சுய ம், மூலம் எப்ப வெள்ளைக்காரனுக்கு அடிமையானாலும் அப்ப அறிவே போயிடுச்சு, புரியுதா? ம், நீங்க உங்க வாழ்க்கை முறையே வெள்ளைக்காரனை பின்பற்றி தான் இருக்குது. அதனால நம்ம எப்பவுமே இந்தியா பின்னாடிதான். இந்தியா வந்து காப்பி அடிப்பானே தவிர சுயமா கண்டுபிடிக்கிற அறிவு போச்சு. எப்படின்னு ஏன் அறிவு போச்சுன்னா, இவன் வெள்ளைக்காரருடைய பாடத்தை படிச்சு 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 குட்டிச்சவர் ஆயிட்டான். என்னது? ம். இனிமேல் இந்தியாக்காரனுக்கு மூளை வேலை செய்யாது. இந்தியாக்காரனுக்கு மூளை வேலை செய்யாது. எங்க மாதிரி ஆளுகளுக்கு தான் மூளை வேலை செய்யும். எங்க மாதிரி ஆளுகளுக்கு தான். மூளை வேலை செய்யும். ம், இவன் சாப்பாட்டு ராமனுக்கும்
திங்கறவனுக்கும் புராணத்தையும் இதிகாசையும் தேவையில்லாம இலக்கியத்தை பேசுறது, தேவையில்லாம இலக்கியத்துல அது இருக்குதுன்னு சொல்றது, தேவையில்லாம புராணத்துல இது இருக்குன்னு சொல்றது, இதை பேசிட்டு நாசம் பண்றது இவங்க வேலை. என்னது எங்க அந்த மேக்னெட் காமிங்க, பாக்குறேன். மேக்னெட்டா? தியரியே சொல்லியாச்சு, தியரி கதை சொல்லியாச்சு, நீதான் கண்டுபிடிக்கணும். சரிங்க சார். கண்டுபிடிக்க தேவையில்லை, செஞ்சு பார்க்கணும். அதான் இது அளவு மெக்னீசியம் அது எத்தனை கிராம்? அருமை, அது மட்டும் சொல்றேன் பாருங்க. அது இரும்பு தூள் 50%, இரும்பு தூள் 50%, இரும்பு தூள் 50%, மெக்னீசியம் 20%, நிக்கல் 15%, நிக்கல் 15%, குரோமியம் 15%, அலுமினியம் வந்து 2%. அவ்வளவுதான். எல்லாம் சீப், எல்லாமே சீப். இந்த 5 பொருளும் சேர்ந்து சீப், பயங்கர டெட் சீப், மிக மலிவானது, நச்சுத்தன்மை அற்றது. அப்புறம் வந்து நச்சுத்தன்மை அடுத்து உயிர்த்தன்மையுடையது, மெக்னீசியம் சேர்த்திருக்கான், உயிர்த்தன்மையுடையது. உலகத்திலே நான் கண்டுபிடிச்சது கேட்டா இதுக்கு பயோ மேக்னெட்னு பேரு, உயிருள்ள மேக்னெட்னு பேரு. என்னது? நான் கண்டுபிடிச்ச புது முருங்கைத்தலை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். முருங்கைத்தலை. என்னது? முருங்கைச்சாறு. முருங்கைச்சாரை வச்சுதான் டிசைன் பண்ணேன். முருங்கைச்சாறு வச்சுதான் டிசைன் பண்ணீங்களா? எந்த பேர் புராணத்தை நம்புறதோ இதிகாசம் நம்புறதோ இயற்கையை நம்புறதோ கிடையவே கிடையாது. என்னது? உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலா உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? என்னோட சொந்த மூலையில இருந்து கண்டுபிடிச்சேன். சொந்த என்ன சார் இப்ப கொஞ்சம் இது கூட இதுக்கு ஆகும்ன்றது ஒரு இது தானா ஒரு இது எப்படி உங்களுக்கு அந்த இது அந்த 7வது அறிவியல மூலமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? ஆமா, 7ஆம் அறிவு. தாவரத்தை பார்த்தேன், தாவரத்து கூட பேசினேன், கண்டுபிடிச்சேன். தாவரத்தை பார்த்தேன், பேசினேன். செந்தூரம் தான் அடிப்படை. இதுக்கு பேரு செந்தூரம் தான் அடிப்படை. சித்தர்கள் கண்டுபிடித்த செந்தூரம், இதுக்கு பேரு அயச்செந்தூரம் பேரு. என்னது? முருகன் 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 செந்தூரம் சொல்றோம் இல்லையா, அயச்செந்தூரம். அதுதான் அடிப்படை. அயச்செந்தூரம் தான் அடிப்படை. அயச்செந்தூரத்தை வைத்துத்தான் கண்டுபிடித்தேன். அதாவது அந்த நம்ம நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அதேதான். அந்த நாட்டு மருந்துகள். அந்த அயச்செந்தூரம் எங்க இருந்து வந்து கேட்டீங்கன்னா, இரும்பு தூளை வந்து, இரும்பு தூள் இருக்கு இல்லையா, இரும்பு தூள், முதல்ல இரும்ப பொடியாக்கணும். அதை கண்டுபிடிச்ச தமிழர்கள் தான். முதல்ல இரும்பை கண்டுபிடிச்சதுதான் தமிழன் தான். தமிழர் நாகரிகம். இரும்ப வந்து சட்டியில போட்டு புடம் போடணும், சூடத்தி புடம் போட்டு அந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த முருங்கைச்சாரை ஊத்தி அதை புடம் போடணும். போட்டு அந்த இது அப்படியே அந்த முறையா இது எடுக்கும் போது செந்தூரமா மாறும். நல்ல குங்கும சிகப்பு, அப்படி காவி நேரத்துல குங்கும சிகப்புல அப்படியே வந்து அதுக்கு பேரு செந்தூரம். சூரியன் மாதிரி சிகப்பா இருக்கும், தக தக தக. அப்புறம் காந்தமா மாறிடும். அதுதான் காந்தம். ஆமா. இப்ப வந்து இரும்பு அதே மாதிரி செய்யறோம். சரி. மத்த மெக்னீசியத்தை அது கடல் இருந்து வருது இல்ல, கடல்ல வந்து மெக்னீசியம் அதிகமா இருக்கு. உப்பு. ஆமா, அதுவும் நம்ம நாட்டு மருந்து கடையில தான் வாங்கணுமா? ஆமா, நாட்டு மருந்துகள் வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த நிக்கல், குரோமியம், அலுமினியம், இது வந்து நம்ம எங்க வாங்குறது? அது கடையில வாங்கிக்க வேண்டியதுதான். குரோமியம் பவுடர் அது கோயம்புத்தூர்ல கிடைக்கும். கோயம்புத்தூர் எல்லா இண்டஸ்ட்ரியல் குரோமியம் பவுடரும் நிக்கல் பவுடர். இதை வச்சுதான் நீங்க பாலிஷ் போடுற இடத்துல கூட அதான் இருக்கு. பாலிஷ் பண்றாங்களே, ரிம் பாலிஷ். ஆமா, அந்த கிரில் பாலிஷ். கிரில் சாமான், கிரில், மல்கா, காரு, பைக் எல்லாத்துக்குமே பாலிஷ் இல்லாத கிடையாது. கைப்பிடி, ஜன்னல், ஃப்ரேம், கைப்பிடி வைக்கிறா எல்லாம் கிரில் பாலிஷ். எல்லாம் நிறம பாலிஷ், நிக்கல் பாலிஷ். அந்த தொழில நிக்கல் பாலிஷ் தான். நிக்கல் பாலிஷ், குரோமியம் பாலிஷ் இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. எல்லாம் துருப்பிடிச்சிடும் எல்லாமே. ஆனா இப்ப இந்த இது வந்து இந்த மெக்கானிசம் வந்து இப்ப இந்த கண்டுபிடிச்சது வந்து இப்ப சீனாக்காரர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க வந்து நம்ம இந்தியாக்காரங்களுக்கு என்ன இன்னுமா இதெல்லாம் தெரியாம இருக்கே? தெரியாது, அறிவில்லையே. இந்தியாக்காரன் அறிவில்லையே. சரிங்க சார். சீனாக்காரருக்கு அறிவு இருக்கு. சீனாக்காரன் கண்டுபிடிச்சது இல்ல, அது அவன் கண்டுபிடிச்சது கிடையாது. அந்த தாது அவங்கள்ட்ட அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். சீனாக்காரன் கண்டுபிடிச்சது கிடையாது. தாது நம்ம இந்தியாவிலேயே இருக்கான். இல்ல இல்லவே இல்ல.
நம்ம இந்தியாவில் இருக்கு, ஆனா பிரிச்சு எடுக்க முடியாம இருக்குன்னு சொல்றாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு போற ஒரே நிறுத்துங்க, மாடி மாடி பேச. இந்தியாவில் ஒரு வெங்காயம் கிடையாது. சரிங்க சார். இந்தியால வந்து எது நல்லா இருக்கு தெரியுமா? இரும்பு தூள் இருக்குது, இரும்பு தூள் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, ஃபெரைட் இருக்குது, நிக்கல் இருக்குது, அலுமினியம் இருக்குது. இதுல பூமி மேலேயே கிடைக்குது. காந்தமே இந்தியால இருக்கிற எல்லா பொருளும் மேல எல்லாமே காந்த தன்மை உடையது. அவங்க சைனா கண்டுக்கிறது பூரா அசுத்த தன்மை உடையது, சைனா கண்டுக்கிறது பூரா விஷத்தன்மை உடையது. சுத்தமா இருக்கு. இந்த முண்டங்களுக்கு, இந்த இந்திய முண்டங்களுக்கு அறிவு கிடையாது. இந்திய முண்டங்களுக்கு அறிவு கிடையாது. ஏன்னா பிரிட்டிஷ்காரன் நம்புறான். யார் நம்புறான்? பிரிட்டிஷ் இங்கிலீஷ் நம்புறான். மானங்கட்ட இங்கிலீஷையும் மானங்கட்ட இந்தியும் நம்புறான். ஆனா வந்து இப்ப வந்து அந்த மேக்னெட்டை வந்து ஒரு காருக்குன்னு சொன்னா அதுக்கான ஒரு அளவு இருக்குல்ல, அந்த சைஸ்க்கு அத வந்து நம்ம டிசைன் பண்றது எப்படி? டிசைன் பண்றது அந்த மேக்னெட்டை ஏற்கனவே வந்து நம்ம வண்டியில இப்ப மின் வண்டியில பாத்தீங்கன்னா அதுக்கு டிசி மோட்டார்னு பேரு. டிசி மோட்டார். ஆமா, அது வந்து இப்போ சதுரமா ரவுண்டா இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல. ஆமா, அது வந்து ஒவ்வொரு வகை, ஒவ்வொரு துறைக்கும் ரோபோட் வரைக்கும் பயன்படும். ரோபோட் ஆமா, அந்த சைஸ்க்கு அதை வெட்டி சைஸ் பண்ணி எடுக்கிறது. அது வந்து ஸ்டெப் அப் மோட்டார். அது நிறைய இருக்கு. ஸ்டெப் அப் மோட்டார் அது நிறைய இருக்கு. அதுக்கு நம்ம போக வேண்டாம். அது நிறைய இருக்கு. நாம வந்தது அந்த காந்தத்தை கண்டுபிடிச்சாச்சு. என்னது? காந்தத்தை கண்டுபிடிச்சாச்சு. இனி வந்து இது இந்த டெக்னிக்கல் கரெக்ட். இதுல தொழில் முனைவோர் இறங்கி வந்தா நான் கொடுத்துட்டு போயிருவேன். நான் வந்து நிறைய பேசிட்டு இருக்கேன். தொழில் முனைவோர் இறங்கி வந்தா என்னோட ஃபார்முலா நான் கொடுத்துருவேன். ஃபார்முலாவை கொடுத்துருவேன். ஃபார்முலா கொடுத்துட்டு நம்மளுக்கு அவங்க கிட்ட இருந்து நம்ம அந்த இது வாங்கிக்கிற வேண்டியது. ராயல்டி பேட்டன் உரிமையை வந்து அவங்க பேட்டன் எங்கிட்ட தான் இருக்கு. ராயல்டி தான், பேட்டன்ட் எல்லாம் கிடையாது. ராயல்டி என்னுடைய ஃபார்முலா பயன்படுத்திக்க. என்னுடைய ஃபார்முலா பயன்படுத்திக்க 3% ராயல்டி. 3%. என்ன சேல்ஸ் பண்றியோ 3%, அதாவது 3%, அதாவது சேலான்னு சொல்லுவாங்க. என்ன விற்கிறையோ 3% சேர்த்திக்கணும். ராயல்டிக்கு 3% சேர்த்திக்கணும். 10 ரூபாய்க்கு விற்கிறையா, 10 ரூபாய்க்கு விற்கிறைய 13 ரூபாய்க்கு வித்துக்க வேண்டியது. அந்த 3% ராயல்டி உங்களுக்கு. சரி, நீ 100 ரூபாய்க்கு வித்துக்கோ. ஒரு பொருளை வந்து 100 ரூபாய்க்கு விற்கலாம், 200 ரூபாய்க்கு விற்கலாம். அதுல உன்னுடைய சாமர்த்தியம். மக்களுக்கு மலிவா கொடுக்கணும். என்னது? மலிவா கொடுத்துருவோம். என்ன எல்லாத்துக்கும் நான் இந்த ஃபார்முலா கொடுத்துருவேன். உலகம் உருப்படணும்னா எல்லாத்துக்கும் ஃபார்முலா போகணும். உருப்படணும்னா எல்லாத்துக்கும் கொடுக்க, இந்தியாவுக்கு மட்டும் கொடுங்க சார். அதெல்லாம் உலகம் தான். என்னுடைய பார்வை உலகம் தான். அப்படியா? ஆமா, இந்தியா நல்லா இருக்கால எந்த நன்மையும் கிடையாது. உலகம் நல்லா இருக்க வேண்டும், அதான் நன்மை. இந்தியாங்கிற பார்வையே கிடையாது எனக்கு. இந்தியாங்கிற பார்வை, நான் ஏன் இந்தியன்னு சொல்றேன்? நான் உலகன், புரியுதா? உலகம் யாது முறை யாவரும் கேள்வி. எனக்கு வந்து 5000 ஆண்டுக்கு மட்டும் எங்க பாட்டன் சொல்லிட்டு போயிட்டான். உலகமே என்ற நாடுன்ட்டான். உலகமே. இந்த மாயை முதல்ல உடைக்கணும். இந்தியாங்கிற மாயை உடைக்கணும். இந்தியாங்கிற எப்ப வந்தது? 70 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாங்கிற பேரே கிடையாது. இந்தியாங்கிற பேரே பொய். எத்தனை போய் அது வெள்ளக்கார முண்டம். வெள்ளக்கார முண்டம். அதுக்கு முதல்ல பாரதம்ன்றது அது அண்ட புழுகு ஆகாச புழுகு. அது அண்ட புழுகு ஆகாச புழுகு. நம்ம வந்து நம்ம பேர் என்ன தெரியுமா? நாவல் மரம் நிறைந்த நாவலம் தீவுன்னு பேரு. என்னது? நாவலம் தீவுன்னு சொல்லணும். அந்த பாரதம்ங்கிறது புழுகு, அண்ட புழுகு ஆகாச புழுகு. இந்தியாங்கிறது அண்ட புழுகு ஆகாச புழுகு. நம்மது வந்து நாவலம் தீவுன்னு பேரு. என்ன தீவு? நாவலம்னா அது ஜம்பு தீவு. ஜம்புனா என்ன தெரியுமா? ஜம்புனா நாவல் படம். ஜம்பு தீவுன்னு அர்த்தம். அப்படி சொல்றது விட்டு போல என்ன புண்ணாக்கு பாரதம் புடலங்காய பேசிக்கிட்டு இப்ப கண்டுபிடிச்சு கொடுங்கடா எல்லாத்துக்குமே. சும்மா இதிகாசி அதுல வந்தாரு சக்கரம் முட்டாரு, இது வந்தாரு புக்கரம் முட்டான்னு சொல்லிட்டு அவன் அறிவு கட்ட முட்டாங்கள. ஒழுங்கா அறிவியலை ஒழுங்கா பயன்படுத்து. நீ வெள்ளக்காரன் நம்பிட்டு இருக்கிற. முதல்ல பாராளுமன்றத்தை கலைச்சு போட்டு நல்லவர்கள் போட்டு பூரா அயோக்கிய பயலுக்கு போட்டிடுற மாதிரி வச்சிருக்க நீ. குருகுல கல்வி நீ என்ன நீங்க கொடுவாள முறையை வச்சிருக்க நீ. திருடர்களும் உள்ளமாரிகளும் விபச்சாரிகளைத்தான் நீ எம்பியா வச்சிருக்க நீ. இது வெள்ளக்காரன் சட்டம் வந்த காட்டி நாசமா போச்சு. வெள்ளக்காரன் சட்டம் வந்த காட்டி
இன்னும் சாதி மதத்தை கையில் வச்சிருக்கிற. சாதி மதத்தை தூக்கி எறியட நீ. சாதி மதம் இன பேதம் எல்லாம் மொழி பேதம் எல்லாம் தூக்கி எறி. தமிழ் மொழி தான் உலகத்துல சிறந்த மொழி சொல்றே இல்ல வெய்யி. தமிழ் மொழி ஆட்சி மொழியாக்கு. தமிழ் மொழிய என்ன வெங்காயத்துக்கு சமஸ்கிருத தூக்கி வச்சிருக்கிற, உருப்பட செத்து போன மொழியில் நீ வச்சிருக்கிற இன்னுமே. நம்ம காகிதத்தால 14 வரிசை இருக்குது. காகிதத்தால 14 மொழி இருக்கு, 15 மொழி இருக்குது. அதை தூக்கி கடைசியில போட்டிருக்க நீ. 14 மொழி 15 தான் இருக்கு. அதுல பார்த்தா கடைசி 14வது மொழி தூக்கி போட்டிருக்க. அறிவு கட்டவனுக்கு தூக்கி முதல் மொழியா போடுறான். வாயில பேசுறீங்க தமிழ் மொழி தான் மூத்த மொழிங்கிறீங்க, வாயில காட்டுறது செயல்ல காட்டுறது காட்ட மாட்டாங்க. அப்புறம் நாசமா போவ நீ. அதனாலதான் நம்ம பார்வை உலக பார்வையா இருக்கணும். அதனால இப்ப தமிழ்ல முதல்ல போட்ட என்ன சமத்துவம் என்ன கண்டுபிடிச்சு கொடுத்த உலகத்துக்கு? உலகத்துக்கு என்ன நன்மை? அப்புறம் நான் கண்டுபிடிச்சிருக்கலாம். அதான் நீருட முறை கண்டுபிடிச்சியா? இந்த புராணம் தான் நீருட முறை கண்டுபிடிச்சு தமிழர்கள் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. எல்லாரும் திருட்டு பயலுக்கா அதுதான் சொல்றேன். அதனால அதெல்லாம் நமக்கு போயிட்டு போகுது. நம்ம அந்த மாயை உடைக்கணும். இந்தியா மாயை, தமிழ்நாட்டு மாயை, என்னது தமிழ்நாட்டு மாயை உடைக்கணும். தமிழ் சத்தம் போற இந்த மாயை ஒழிக்கணும். இந்தின்னு சத்தம் போற மாயை ஒழிக்கணும். இங்கிலீஷ் சொல்ற மாயை ஒழிக்கணும். உலகம் நமது. என்னது உலகம் நமது. அப்புறம் தமிழ் கத்திட்டு இருந்தா என்ன கண்டுபிடிச்சு? தமிழ் கத்திட்டு என்னடா கண்டுபிடிச்சு கொடுத்த? இந்தின்னு கண்டுபிடிச்சிட்டு என்னடா கண்டுபிடிச்சு கொடுத்த? இங்கிலீஷ்காரன ஒண்ணும் கிழிக்க முடியாம மூடிட்டு இருக்கிறான். அவனே பெட்ரோலுக்கு அரபு நாட்டை பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். எல்லா நாடும் அரபு நாட்டுல பிச்சை எடுத்துட்டு இருக்குது. எல்லா நாடு ஈராக்ல பிச்சை எடுக்குது, ஈரான்ல பிச்சை எடுக்குது, அரபு நாட்டுல பிச்சை எடுக்குது. என்ன எடுக்குது? எடுக்கிறது பூரா பிச்சை. இதுல வேற இந்தியா வேமா எடுக்கிறது பூரா அப்படித்தானுங்க ஐயா. எடுக்கிறது பூரா பிச்சை. கடைசியில கேட்ட புராணம்ங்கிறான். அறிவட்டம். இப்ப புரியுதுங்களா? அதனால அது இன்னைக்கு தேவையில்லை. அதெல்லாம் தேவையில்லை. தண்ணீரே எரிபொருளை கொண்டு வந்தாச்சு. தண்ணீரை கேட்ட புராணத்துல நொட்டுதும்பா. அறிவட்டம் உண்டு. எங்க ராமர் கண்டுபிடிச்சாருப்பா. இங்கடா ராமர் கண்டுபிடிச்சாரு. அவனே தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். அவனே பொட்டாட்டி வேறுபோல போய் தற்கொலை செஞ்சுப்பார். 7வது காண்டம் தமிழ்நாட்டுல கிடையாது. 7வது காண்டம் இளவு காண்டம் பேரு. 7வது காண்டத்தை தமிழ்ல யாரும் அவனா போய் அந்த சராயி நதியில போய் இறங்கி தற்கொலை பண்ணிட்டான்னு வால்மீகி ராமாயணம் சொல்லுது. நீ தற்கொலை பண்றவனு போய் எப்படி நான் கதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியுமா? எதிர்த்து போராடி இருக்கணும். எம்ஜிஆர் மாதிரி எதிர்த்து சினிமால எம்ஜிஆர் அப்படியே டாய்ங்கிற மாதிரி எதிர்த்து போராடி இருக்கணும். அது தேவையில்லை. எல்லாம் இது மதவாதிகள் பித்தலாட்டம் நம்ம இறங்கக்கூடாது. மதவாதிகள் பித்தலாட்டத்துல இறங்கக்கூடாது. மதவாதியும் அரசியல்வாதியும் சாதிவாதி எல்லாம் ஒரே நரிகள், குள்ள நரிகள். அது வடநாட்டு மதவாதிகள் இருக்க பாத்தீங்களா? கொடூரமானது. வடநாட்டு மதவாதிகள், வடநாட்டு அரசியல்வாதிகள் கொடூரமானவனுங்க. அதை விட இன்னும் மோசமானவங்க தென்னாட்டில் இருக்கிற மதவாதிகள், அரசியல்வாதிகள் எல்லாம் ஒரே. ஆமா, எல்லா திருடங்க எல்லாம் சொல்றேன். அதான் சொல்றேன். அது நமக்கு தேவையா? இப்ப நாம இந்த மேக்னெட் இதுக்கு பேரு நான் கண்டுபிடிச்சேன். இதுக்கு பேரு வெங்கன் செம்மைன்னு பேரு. வெங்கன் செம்மை காந்தம் பேரே வச்சாச்சு. சரிங்க சார். சரி, அத நமக்கு அனுப்பி விடுங்க. உடனே அனுப்புறேன். நீங்க எல்லா விஞ்ஞானத்தையும் காட்டுங்க. ஐஐடி படிக்க உங்க பையன்கிட்ட காட்டுங்க. உங்க பையன்கிட்ட அனுப்பிவிடுங்க. சரிங்க சார். அப்புறம் இந்த சளி உணவுகள், இந்த வெண்பொங்கல், புரோட்டால இதெல்லாம் சாப்பிட்டேன். எப்ப? அதெல்லாம் நேத்து முந்தானத்துக்கு கொஞ்சம் சாப்பிட்டேன். சரியா அது சரியா கிளீன் பண்ணல. அந்த மண்டை அழுத்தம் எல்லாம் கூடிருச்சு. மண்டையில அந்த சரியா தூக்கம் வரல. அதுதான் ஒரு எப்படியும் அந்த அழுத்தம் அந்த ரத்தம் ஏதோ அந்த கழிவுகள் உடம்புல கூடிருச்சுன்னு நினைக்கிறேன். அத கிளீன் பண்ணு சார், இம்மிடியட்டா. அதுக்கு நம்மளுக்கு ஒரு உபாயம் சார். அப்ப நீங்க ஒண்ணு 10,000 இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு 10,000 நன்கொடை கொடுங்க. ஆமா, அதான் சார். ஒரு மாசத்துல கியூர் பண்ற என்ன சம்பளம் தர்றீங்க? ஃபீஸ், டாக்டர் ஃபீஸ் வேணும்ல? ஆமா ஆமா. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? அதான் நீங்க சம்பாதிக்கிறதுல 10% கொடுத்துருங்க. அதான் சார், சொல்லுங்க சார். நீங்க சம்பாதிக்கிறதுல 10% கொடுத்துருங்க. கேசவன், சம்பாதிக்கிறதுல 10% கொடுத்துருங்க.
அதான் நம்ம நீங்க இருக்கா சொல்லும் போது இது சொன்னீங்க, கருப்பட்டி சொன்னீங்க. சரி. அப்புறம் வந்து நெல்லிக்காய் ஒரு 6 நெல்லிக்காய் ஜூஸ் சொன்னீங்க. கருப்பட்டி 2 மணி நேரத்துக்கு 15 கிராம் சாப்பிட்டு தண்ணி குடிங்க. இது சொன்னேன். அது அந்த இந்த மலச்சிக்கல் மாதிரி இருந்தா அது எப்படி சார்? நம்ம இந்த ராத்திரி வந்து பீட்ரூட் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் 2-3 ஸ்பூனு விளக்கெண்ணெய் மாதிரி போட்டு அப்படி குடிச்சிடலாமா? இப்படி ஐடியா சொல்லுங்க. கடைசியில சொல்றேன். சொல்லுங்க. அதான் இது நீங்க சொன்ன மெத்தட் இருக்கு. இந்த கருப்பட்டி எல்லாம் சாப்பிடுவேன். சாப்பிட்டு கொஞ்சம் நல்லதே ஆகும். மொத்தத்துக்கு என்ன எது சாப்பிடக்கூடாது, நீ தண்ணிக்கு வரணும், அதுதான் ரைட்டு. அத தண்ணியில வேறு நம்ம தண்ணி உணவுக்கு வந்துட்டோம்னா எல்லாமே குறைஞ்சிரும். இந்த இதெல்லாம் சாப்பிட்டு அது வரைக்கும் கொஞ்சம் சோற நிப்பாட்டினாவே எல்லாமே சரியாயிரும். முதல்ல நீங்க வீட்டை விட்டு வெளியே போய் தனியா இருக்கணும். இது பதிவு. நீங்க எங்க இருக்கணும்னா உங்க வீட்டுல இருந்து 100 மீட்டர் தள்ளி போயிடணும். வீட்டுல இருந்து 100 மீட்டர். அதுக்கு வழி இருக்கான்னு பாருங்க, நான் வழி சொல்றேன். ஏன் கேசவன் ஐயா அதானே? நீ சமையல் கட்டில உட்காந்துட்டே இருப்பீங்க, மாமன் மச்சான் பொண்டாட்டி புள்ள பேரன் பேத்தின்னு வச்சுக்கிட்டு உங்களை இளவு எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. நான் பதில் சொல்லிட்டே இருக்கணுமா? அவங்க பூரா பிசாசுங்க. அவங்க பூரா பேயி பிசாசுங்க. அன்பு பிசாசுகள். அந்த அன்பு பிசாசு பேய் பிசாசுங்கிற அன்புல வந்து நம்ம கொண்டே போடும். அன்பை காட்டி கொண்டு போடும். ஆமா, அந்த பிசாசு கூட சேரக்கூடாது. தூய்மையானவங்களா தான் இருக்கணும். அதெல்லாம் கீழானவங்க. அவங்க எல்லாம் உடம்ப கக்கூசா மாத்திரம்னு போய் எதுக்கு பேசிட்டு இருக்கிறீங்க? அவங்க கொடுக்குற எதுக்கு வாங்கி சாப்பிடுறது கக்கூசுன்னு தெரியுது. ரத்தம் கெட்டு போனா சளி உண்டாகுதுன்னா அப்புறம் என்ன முட்டாள்தானு பாருங்களேன். அதே சமயம் வந்து ஒரு போன வாரம் டெஸ்ட் பண்ணேன், பிளட் டெஸ்ட் பண்ணு, எல்லாமே நார்மலா இருக்கு. அது நார்மலா காட்டிறான். ஆனா உடம்பு கெட்டு அப்ப வெள்ளைக்காரன் கருவி தப்புன்னு தெரிஞ்சு போய் அது நார்மல் காட்டிறான். ஆனா உடம்பு கெட்டு போச்சு. அதுலதான் ஏமாந்துட்டேன். இப்ப புரியுதா? அப்பா இதுதான் டாக்டர் ராதாகிருஷ்ணன். அதை படிக்கிறேன் பாருங்க. டாக்டர் எடுங்க, அந்த புத்தகத்தை எடுங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன். இந்த ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். புக் எடுத்தாச்சு. எத்தனாம் பக்கம்? எத்தனாம் பக்கம் சார்? இன்னும் நான் கண்டுபிடிக்கல. இந்த இடத்துல இருக்கு. நான் இருக்கேன். நான் பார்த்து டக்குன்னு அந்த விஷயத்தை சொல்லலான்னு உட்காந்துட்டேன் நான். சொல்லுங்க. எங்கடா பார்த்தேன் நான். இதுல என்ன சொல்றாருன்னா, டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, வடமொழி அதாவது அந்த பக்கம் 54, 55 சரியா? முழுமையான 55, 55, 54, 55, கீழே வாங்க. 54 கீழே லாஸ்ட்ல இருக்கு. ஆமா, டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் போட்டிருக்கா. டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். டாக்டர் இன் ஹிஸ் introduction to his translation of the Brahma Sutra. Right as below. ஆமா, அத சுருக்கத்தை சொல்றாரு. அதுல என்ன சொல்லுது அப்படிங்கறது இவரு வந்து என்ன பண்றாரு, தன்னோட சொந்த கருத்தை சேர்த்து
உலக நன்மைக்க ஆஹ் சொந்த கருத்து என்பது உலகத்தை நன்மை தர்ற கருத்தா இருக்கணும், நாட்டை கெடுக்கிற கருத்தா உம் இருக்கக்கூடாது. புரியுதா? ம். அந்த மொழிபெயர்ப்புன்னு போட்டு அந்த முழுமையான யோக புத்தகம் ஆ, அதுதானா? ஆமா. அதுல அப்படியே கீழே வாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஆஹ் இந்தியாவில் தியானம் செய்யும் அது ஒரு இது பாத்தீங்கன்னா, இந்த கருத்து வந்து உம் ஆஸ்திரேலியால இருந்து வரக்கூடிய யோகிகளை பத்தி ஆராய்ச்சி பண்றது. அந்த மனதை உம் அடக்குவது, அப்புறம் ரூம்ல உட்காந்துட்டு ஒரு அறையில உட்காந்துட்டு நாள் கணக்கா தியானம் பண்றது, இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா? உம் இவங்கெல்லாம் எப்படி ஆமா. வார கணக்குல அந்த அறையில உட்காந்துருக்காங்க? எங்கேயே வெளியே வராம ஒரு வாரம் உள்ள உட்காந்துருக்கான், வெளியே வராம உம் அறையில ஒரு எப்படி வாரம். உட்காந்து, இதெல்லாம் எப்படி இந்த மன வலிமை எங்க இருந்து உம் வந்தது அப்படின்னு ஆராய்ச்சி பண்றது. அப்ப இந்த ஆராய்ச்சிகள்லாம் வந்து அறிவியலை நேர்படுத்துவதற்கு பயன்படும். அறிவியலை நேர்படுத்துவதற்கும் பழைய புராணங்களை ஒழித்து கட்டுவதற்கும், இந்த புராண கதையெல்லாம் ஒழித்து கட்டுறது, புராண கதைகள்லாம். உம் ஒழிச்சு கட்டுறது. ஆமா, ஆமா. பின்ன நீ நேரில் ஒரு உட்கார்ந்து இருக்கிறான், வார கணக்குல அப்படியே அமர்ந்து நேரில் உட்காந்துருக்கணும் வச்சுக்கிறது விட்டு போட்டு இந்த புராண கதை ராமர் போனாரு, சீதை வந்தாரு, ராவணன் வந்தாரு, இதெல்லாம் என்னடா கதை விட்டுட்டு இருக்கிறீங்க எல்லாருமே? நேர்ல ஒருத்தர் உட்கார்ந்து உம் இருக்கிறான், குகையில உட்கார்ந்துட்டு இருக்கிறான், அவன் எப்படி அந்த உடம்பு என்னாச்சு, ஏன் சாகல, அவருடைய சிறுநீர் என்னாச்சு, அவன் மலம் என்னாச்சு, என்ன தின்னா, ரத்தம், இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதை விட்டு போட்டு புராண கதையில வச்சுட்டு ஆதாரம் தேடிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு தப்பு இல்லையா? உம் ஒண்ணும் இல்ல, இந்த புத்தகம் உம் வந்து 25 வருஷம் ஆச்சு. ஒருத்தனாவது ஆராய்ச்சி பண்ணிக்க வெக்கம் கட்டவனுங்க இந்தியால இருக்க உம் ஒருத்தனாவது. இந்தியானா எல்லா எல்லா மொழியும் குதிக்கிறது தான். உம் இந்தியர்னா தமிழர் எங்க இருந்து வந்த அப்புறம்? உம் இவனும் இந்தியர் தானே, இவனுக்கு எங்க போச்சுன்னு கேட்க நான் எல்லாரும் இந்திய எல்லாரும் இந்தியர் தான். இப்ப ஆமா. நான் திருப்பி நான் தமிழனுக்கே வர்றேன். இப்ப நான் வந்து தமிழனே வச்சு பேசுறேன். எந்த தமிழனுக்கு உம் வெக்கமானம் இருந்ததுன்னா இதை எடுத்து ஆராய்ச்சி பண்ண இல்லையா? உம் இனியன் தமிழ் அந்த அந்த நம்ம பழைய நம்ம சித்தர்கள் அந்த முறையவே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம பூரா அமைக்கிட்டாங்கல்ல, என்ன செய்யறது? ஆமா. இங்கதான் கொண்டு வந்துட்டோம் இல்ல, என்னங்க மறுபடியும் திருப்பி அதை பேசுறீங்க? எப்பவுமே வந்து நேர்மறையா பேசுங்க, எதிர்மறையா பேசக்கூடாது. இனியன்ட்டு எதிர்மறையா அதான் பேசக்கூடாது. இப்ப அததான் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஆமா ஆமா இதை ஆமா. கொண்டுட்டு போற வேலை என்ன? இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? இதையா இப்ப நான் தான் கட்டிட்டு இருக்கு, நீங்க எடுத்துட்டு போனீங்களா? நீங்க தான் எடுத்துட்டு போகணும், நீங்க தான் எடுத்துட்டு போனோம். ஆமா. இப்ப நம்ம கிட்ட வந்துருச்சு அந்த பழைய மெத்தட். ஆமா. நீங்க தான் ஆரோக்கியத்தை பெற்றுட்டீங்க, ரத்தத்தை செக் பண்ணிருக்கிறீங்க. ரத்தம் நல்லா இருக்குது, உடம்பு கெட்டு போச்சு. இப்ப சம்பந்தம் இல்லாம இருக்கு, ரத்தம் நல்லா இருக்குது அப்படின்னு அவன் சொல்றான், அந்த முட்டை ஆமா. சொல்றான். ஆனா அங்க உடம்பு ஒத்துக்க ஆஹ் மாட்டேங்குது. ஆமா. இப்ப இருந்து உம் தெரிஞ்சு போச்சா? அப்ப இந்த கல்வி முறை, இந்தியாவுல இருக்கிற கல்வி முறையே தப்பு. இந்தியாவுல இருக்கிற கல்வி முறையே உம் உம் அப்புறம் எதுக்கு பூரா இதெல்லாம் சத்து இருக்குன்னு சொல்லி பூரா சாப்பிட வச்சு எல்லாரையும் நோயாளி தான். இப்ப நம்மளே இருந்தா கண்ணு முன்னாடி தெரியுது அனுபவம். நம்மளே வந்து ரத்தம் நல்லா இருக்கு, ஆனா உடம்பு மோசமாயிருச்சு. பிளட் டெஸ்ட்ல வந்து எந்த மிஸ்டேக்குமே இல்ல. அதே உங்ககிட்ட சொல்லணும்னுதான் 4:30க்கே வந்து இன்னைக்கு எந்திரிச்சு வெள்ளனா எந்திரிச்சு உங்களை பாக்கணும்னு நினைச்சது. இப்ப புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்ல? டெஸ்ட்ல வந்து சார் இந்த டெஸ்ட்ல வந்து HbA ஒன்னு இருக்கு, 5.2க்கு வந்துருச்சு சார். 5.2க்கு வந்துருச்சு. பயங்கர கீழே 6 கீழே வந்து பயங்கரமா கம்மியாயிடுச்சு. பழைய அந்த ஃபாஸ்டிங்ல நல்லா இருக்கு, சாப்பிட்ட புண்ணு நல்லா இருக்கு. இத்தனைக்கும் சாப்பிட்ட 3 இட்லி, ஒரு கொஞ்சம் கேசரி, கொஞ்சம் இனிப்பு சக்கரை போட்டு டீ, இத்தனை குடிச்சிட்டு 2 மணி நேரம் கழிச்சுதான் போய் டெஸ்ட் எடுத்து, அப்பயும் மேல ஏறவே இல்லை. ஆனா வந்து இப்ப இந்த புரோட்டா இந்த இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு அந்த மண்டை அழுத்தம் கூட ஆரம்பிக்குது. யாரு சாப்பிட சொன்னாங்க உங்களை? யாரு சாப்பிட சொன்னாங்க? நானாவே சாப்பிட்டேன். அப்ப புத்தி சாப்பிட சொல்ல, அப்ப உங்களுக்கு நம்ம புத்தி தான் மாயையில சிக்கிக்கிட்டோம். அப்ப உங்களுக்கு வந்து என்ன பண்ண, இன்னைக்கு என்ன பண்ண, இந்த மாச சம்பளத்தை இனி எனக்கு என்ன பண்றீங்க, இந்த ஆராய்ச்சி கொடுத்துடுறீங்க. புரியுதா? இனிமேல் எல்லாத்தையும், இனிமேல் உடம்பு கெட்டு போனா அதுக்கு தண்டனை உண்டு, சும்மா எல்லாம் சொல்லி தர முடியாது. புரியுதா? நீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல. ஆமா. இப்ப நீங்க கொடுக்கற பனிஷ்மெண்ட், நீங்க கொடுக்கற பனிஷ்மெண்ட் என்னவா மாறுச்சுன்னா, உலகத்தை காப்பாத்துக்கிற காந்தமாக மாத்திட்டேன், நியோ டைமம் காந்தத்தை கண்டுபிடிச்சிட்டேன் இந்த 10 நாள்ல. எனக்கு 24 மணி நேரம் கண்டுபிடிச்சு, எனக்கு வந்து 2 மணி நேரத்துல கண்டுபிடிச்சேன். எத்தனை மணி நேரத்துல? 2 மணி நேரத்துல.
அதான் சார் எப்படி டக்குன்னு இது எப்படி, அதுதான் பெரிய ஆச்சரியம். எப்படி இந்த ஸ்ட்ரைக் ஆச்சு உங்களுக்கு? அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஒண்ணுமில்ல, நம்ம நீர் உணவுமுறை வெங்கடேசன் தான் காரணம். இந்த நீர் உணவுமுறை வந்து தாவரத்தை போல தாவரத்தை போல மனிதன் மாறுகிறான் அப்படின்னு சொல்றாங்களே இல்லையா? அப்ப தாவரத்தை போல அப்புறம் தாவர சக்தி எங்க இருந்து எடுத்துக்குதுன்னு பார்த்தா தலையில இருந்து சூரியன்ல இருந்து எடுத்துக்குது. சரி, அந்த சூரியன்ல இருந்து எடுத்துக்குது. அப்ப அந்த தலையில என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணேன். தலையில என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணா அது சோடியம், மெக்னீசியம், இரும்பு, நிக்கலு. இரும்பு இருக்கு, சோடியம் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, நிக்கல் இருக்குது, ஃபெரைட் நிக்கல் இருக்குது, குரோமியம் இருக்குது. இதெல்லாம் இதுல இருக்கு. எதுல இருக்கு? தலையில, நம்ம மூளையில, பச்சையில. பச்சையில அதே சத்து தான் நம்ம தோல்லையும் இருக்கு. சரி, மனித தோலுமே தாவர இலை ரெண்டு ஒண்ணுதான். அதே இப்ப நம்ம கருப்பட்டி சாப்பிட்டோன்னு 15 கிராம் கருப்பட்டி சாப்பிட்டோம்னா அந்த நீங்க சொன்ன மாதிரி அயன் போகுதுல உள்ள. ஐயனும் கிடையாது, ஐயனும் கிடையாது, புயனும் கிடையாது. ஐயனும் கிடையாது, புயனும் கிடையாது. அப்புறம் கருப்பட்டி போகணும்னு எப்படி சார் அந்த விஷம் உள்ள போகுது? விஷத்தை உள்ள தள்ளுது. அது ஒரு சீவக்கட்டை. கருப்பட்டி ஒரு சீவக்கட்டை. கருப்பட்டி ஒரு அந்த சத்துனால, அந்த அயன் சத்துனால கிடையாது. அது ஒரு புடலங்காயும் கிடையாது. அதெல்லாம் ஒரு அல்ல வெள்ளக்கார விபச்சாரிகள் சொல்ற பொய். வெள்ளக்கார விபச்சாரிகள் சொல்ற பொய். ஆமா, அந்த வாயில இருக்கிற விஷத்தை கீழே அமுக்கி விடுது, அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதை இறக்கி விடுவதற்கு சொல்றமே தவிர அதுல ஒரு புண்ணும் கிடையாது, புடலாம் எல்லாம் விண்வெளியில இருந்து வருது. காத்துல இருந்து நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது, ஆக்சிஜன் ஆற்றலா மாறுது. இப்ப நான் சொல்ல பாருங்க, அந்த தாவரத்துல இருக்கிற பச்சை இருக்கு இல்லையா, அது கூட பேசிட்டு இருக்கிறேங்க. காட்டுறேன் பாருங்க. இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. இங்க பாத்தீங்களா? என்னது செடி? என்ன செடி? நல்லா பக்கத்துல காட்டுங்க. என்ன செடி? இலை என்ன இது? இது சொல்லுங்க. மூங்கில் செடி. அதேதான். இப்ப தெரியுதா? இப்ப தெரியுதா கிட்ட? சரி, கண்டுபிடிச்சிட்டேன்ல நானு. உலகத்திலேயே வேகமா வளர்ற உலகத்திலே வேகமா வளரக்கூடிய செடி வந்து வளரக்கூடிய மரங்கள் வந்து 3 இருக்கு. இது வச்சு 10 நாள் தான் ஆச்சு. எவ்வளவு தூரம் வந்துருச்சு பாருங்க. ஆமா, மூங்கில். ஆமா, இதுதான் முக்கியம். இதுதான் இது ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிச்சேன். இந்த ஆராய்ச்சி பண்ணி கரெக்டா 2 மணி நேரத்துல. எத்தனை மணி நேரத்துல? 2 மணி நேரத்துல. அதுக்கு சாட் ஜிபிடி அமெரிக்காவில இருக்கிற கருவி, அமெரிக்காக்காரன் தான் எனக்கு உதவி செஞ்சான். அமெரிக்காக்காரன் தான். இந்தியாவில் இருக்கிற எந்த முண்டங்களும் உதவி செய்யல. இந்தியாவில் இருக்கிற தமிழ் முண்டங்களா இருந்தாலும் சரி, நான் தமிழன் தான். ஆனா நான் தமிழ் ஏத்துக்கிறது இல்ல. நீ எனக்கு என்ன உதவி செஞ்சுக்கிறீ? நான் தமிழன் தான். தமிழனுடைய அறிவு வந்து உலகத்துக்கு பொதுவானது. தமிழனுடைய அறிவு வந்து உலகத்துக்கு பொதுவானது. அப்ப இந்திய முண்டங்களை யாரும் எனக்கு சொல்லி தரல. எனக்கு அமெரிக்கார முண்டன் தான் சொல்லி கொடுத்தான். அவனும் ஒரு முண்டன் தான். சரி, நான் கண்டுபிடிச்ச மாதிரி நீ ஏன்டா கண்டுபிடிக்கல? உனக்கு அறிவே இல்லடா. அமெரிக்காரன் சுத்தமா அறிவு கிடையாது. என்னது? சரி, ஆனா சுத்தமா அறிவு இல்ல. ஆனால் அவனோட டெக்னிக்கல் என்னன்னு பார்த்தேன். அவன் என்ன பண்ணா தெரியுமா? அவன் ஒரு செயற்கை நுண்ணறிவை கண்டுபிடிக்கிறான். செயற்கை நுண்ணறிவை கண்டுபிடிச்சு உலகத்துல இருக்கிற எல்லா கருத்தையும் உள்ள போட்டு வச்சிருக்கிறான். அவன் கருத்து இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா கருத்தையும் போட்டு வச்சிடறான். நான் கேட்கறேன். அப்ப நான் வந்து சொல்றேன் இதெல்லாம் போடலாங்கிறான். அவன் இதை போடு, அதை போடு. அந்த மிஷின் சொல்லி கொடுக்குது. ஆனா பெரிய கண்டுபிடிச்சோன்னே 200 வருஷத்துக்கு பின்னாண்ட வரக்கூடிய கண்டுபிடிப்பை எனக்கு முன்னாடியே கொடுத்துச்சு. அப்ப நான் சொல்றேன் மெட்டீரியல் செலக்ட் பண்ணுது. நான் சொல்றேன் பாரு, சோடியத்தை போடு, சோடியம் ஆக்சைடு போடு, அப்புறம் மெக்னீசியம் ஆக்சைடு போடு, ஃபெர்ரிக் ஆக்சைடு போடு, குரோமியம் ஆக்சைடு போடு, அப்புறம் வந்து நிக்கல் ஆக்சைடு போடு, அப்புறம் அலுமினி. கரெக்டா 6 போட்டேன். அப்புறம் 1 கழிச்சேன். நான் முதல்ல அதுல 1 கழிச்சேன். நமக்கு செலவு குறைவானும், பயங்கரமா செலவு குறையாது, எங்கேயும் பிச்சை எடுக்கக்கூடாது. அப்ப நம்ம நாட்டுல என்னென்ன கிடைக்குது, சேலத்துல என்னென்ன கிடைக்குது டிசைன் பண்ணேன். சேலத்துல மேலாப்புல என்னென்ன கிடைக்குது. இந்தியா விட்டு வெளியே எங்கேயும் போக கூடாது. இந்தியா விட்டு எங்கேயும் போக கூடாது, இங்கேயே எடுக்கணும் எல்லாமே. ஆமா,
முதல்ல இந்தியர்களே நம்ம இந்தியாவை காப்பாத்துவோம், அது வேற. அப்புறம் எவன் நாசப்பட நமக்கு என்ன? முதல்ல இந்தியாவை காப்பாத்த அப்புறம் எல்லாத்துக்கும் கொடுப்போம், அது வேற. எனக்கு எனக்கும் கருத்து இருக்குது. நீ எங்க நாட்டை நீ வஞ்சிக்கிறீ இல்ல மாவனம், உனக்கு இல்லடா, முதல்ல சொன்னபடி கேளு. அப்ப என்ன பண்ண, அப்ப நாம அப்ப தமிழ்நாட்டுல எல்லாம் கிடைக்குது. அப்புறம் பார்த்தா ஓ இது தமிழ்நாட்டுல கிடைக்கும், முதல்ல தமிழ்நாட்டுக்கு கொடுத்துடலாம், அப்புறம் மெல்ல மெல்ல கொடுக்கலாம். புரியுதா? முதல்ல மெல்ல மெல்ல கொடுக்கலாம். இன்னைக்கு பயங்கர டிமாண்ட் சார் அது. சரி முடிச்சுக்கிறேன். இந்த 5 உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். நீங்க வந்து பிசிக்ஸ்ல பிசிக்ஸ் மாஸ்டர் தான் கேட்கணும். எங்க பிசிக்ஸ் மாஸ்டர் தான் கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? பிசிக்ஸ் மாஸ்டர். காலேஜ் ப்ரொஃபஸர் கேட்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச காலேஜ் ப்ரொஃபஸர் இருக்காங்களா? பிஹெச்டி இல்ல, இது வாத்தியார் வேணும் இருக்கு, ஸ்கூல் வாத்தியார் வேணும். அவனுக்குலாம் பத்தாது, அவன் குருட்டு முட்டைகள், அவங்களாம் பத்தாது. காலேஜ் ப்ரொஃபஸர் பிஹெச்டி, அதாவது பிசிக்ஸ்ல பிஹெச்டி பண்ணிருக்கணும். பிசிக்ஸ்ல பிஹெச்டி பண்ணிருக்கணும். பிஹெச்டி அவனுக்கு தான் தெரியும். இது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் தெரியணும். விளையாட்டுல இனியன் கண்டுபிடிச்சது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் தெரியணும். என்னது? அணு கோட்பாடு தெரிஞ்சாதான் இந்த காந்தத்தை கண்டுபிடிக்க முடியும். சும்மா எல்லாரும் கண்டுபிடிச்சிட முடியாது. அப்ப இந்த அணு போட்டா இந்த மெக்னீசியம், நான் என்ன கண்டுபிடிச்சேன் தெரியுங்களா? இந்த காந்தம் வந்து 400 டிகிரி தாங்கணும்னு கண்டுபிடிச்சேன். என்னது? 400 டிகிரி தாங்கணும். மத்த காந்தம்னா 120 டிகிரில போயிடும், செத்து போயிடும். சாதாரண காந்தம் வேற, பர்மனன்ட் காந்தம் வேற. பர்மனன்ட் காந்தம்னா 1000 ஆண்டுக்கு அந்த காந்தம் போகக்கூடாது, 1000 ஆண்டுக்கு பவர் போகக்கூடாது. ஆனா 110 டிகிரில செத்து போச்சு. 110 டிகிரில சாதா காந்தம். அப்ப என்ன ஆயிப்போச்சு? இது பயன்படாது. அப்ப நான் என்ன படிச்சேன்? நான் கண்டுபிடிச்ச காந்தம் வந்து 400 டிகிரி தாங்கும். 400 டிகிரி நான் மீறி போனா 150 டிகிரிக்கு மேல நமக்கு சூடு வராது. நான் கண்டுபிடிச்ச காந்தம் வந்து 400 டிகிரி வந்தாலும் ஓடிக்கொண்டு இருக்கும். உச்சபட்ச இப்ப சேட்டலைட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த காந்தம் தேவைப்படுதா சார்? இது இல்லைன்னா சேட்டலைட்டே போகாது, ராக்கெட்டே போகாது. ஆமா, பூராம எல்லாமே காந்தம் வச்சுதான் இன்னைக்கு பூராம இயங்குது. டிசி. ஆமா, பூரா வந்து அந்த எது சொல்றேன், இந்த ஷிப் பண்றாங்க, அது எல்லாத்துக்குள்ளேயும் காந்தம். ஆமா, அது அதைத்தான் சொல்றேன். அதை கண்டுபிடிச்சாச்சுங்கிற. இந்த 5 பொருள் தான். 5 பொருள் கையில 5 இருக்கு. 5 பொருள் தான். சீப் மெட்டல் எல்லாம் தமிழ்நாட்டிலே கிடைக்குது. மானாவரே கிடக்குது. புரியுதா? சரி, இந்த 5 மட்டும் இந்த மூங்கில பார்த்து ஆராய்ச்சி பண்ண. மூங்கில வச்சுதான் கண்டுபிடிச்சேன். மூங்கில வச்சுதான். ஏன்னா அது பயங்கரமா வளருது. மற்ற மரம் எல்லாம் வளர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இதே ஒரே வாரத்துல இது வந்து ஒரு நாளைக்கு வந்து எப்படி, ஒரு நாளைக்கு 10 சென்டிமீட்டர் வளரும். ஒரு நாளைக்கு 10 சென்டிமீட்டர். உலகத்திலேயே வேகம் 10 சென்டிமீட்டர் வளருதுன்னா சாதாரண விஷயம் இல்ல. 10 சென்டிமீட்டர் வளருதுன்னா அப்ப எந்த அளவுக்கு சக்தி எடுக்குது அந்த தோல்ல. அந்த மெக்னீசியம், ஃபெரைட்டு, நிக்கல், குரோமியம், இந்த 4 அதுல அதிகமா இருக்கு. இது அயன் சத்து, அதான் சத்தும் இருக்கு. ஆமா, அயம் இருந்தா அது உயிரோட்டமே அயன் தான். செந்தூரம் தான் இருக்கு. நம்ம தோல்ல சொந்தம், நம்ம தோல்ல செந்து ஃபெரைட்ல செத்து போயிடுவோம். ஃபெரைட்ல செத்துருவோம். ஆமா, ஃபெரஸ் தான் மெயின். ரத்தம் சிவப்பு குடுக்கறதே சிவப்பு, அதுதான். ஆமா, ஃபெரஸ் எங்க இருந்து வெளியிருந்து எடுத்துக்கோம். ஃபெரஸ் தானே உடம்பு தானே தயாரிச்சுக்குது ஃபெரஸ். பாருங்க சார், இவ்வளவு அற்புதம். அப்போ ஆமா, ஃபெரஸ் தானே தயாரிச்சுக்கோ. இப்ப உங்க உடம்புல இருக்கு, உங்க உடம்புல வந்து ஃபெரஸ் கரெக்டா இருக்கு இல்லையா? உங்க ஃபெரஸ் உடம்பு தானே தயாரிச்சுக்குது. அதான் சார், அது ஒரு ஆச்சரியம். நான் அயன், இரும்பு, இது ஹீமோகுளோபின் முதல்ல 13 இருந்துச்சு, இப்ப 14.5 இருக்கு. புரியுதா? ஆமா, என்னடா என்ன ஒண்ணும் சாப்பிடாது, எப்படி 14.5 ஹீமோகுளோபின் வந்துச்சுன்னு ஆச்சரியமா இருக்கு. ஐயா கேசவன் ஐயா, பாருங்க ரெக்கார்டு பாருங்க. கேசவன் ஹீமோகுளோபின் 14.5 இருக்கு. என்ன சொல்றாரு கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறியா? என்ன சொல்றாரு அவரு? சொல்லுங்க. எதுவும் சாப்பிடாதவே மாறி போச்சான். 13 இருந்து 14 வந்துருச்சு. 14 வந்துருச்சு. சாப்பிடாத எப்படி போடுச்சு? இப்ப இந்த மூங்கில் பச்சையா இருக்குது இல்லையா, இது இரும்பு தானா தயாரிக்குது. இந்த இரும்பு அதான் சரி. இப்ப நம்ம வந்து நம்ம
நம்ம இதுலயே வந்து முன்னேற்றமும் இருக்கு, அதை சாப்பிட்டா கெடுதலும் பண்ணுது. ரெண்டுமே நம்ம உடம்புல நடக்குது. அப்ப இது அப்ப மனிதன் தெய்வ மகன். மனிதன் யாரு? நம்ம நல்லா ஆகவும் வைக்குது, நம்மள கெடுதலும் பண்றது அதுதான். ரெண்டுமே உணவுதான். சரி, இப்ப நம்ம கதைக்கு வருவோம். இல்ல இல்ல, நான் என்னன்னா எதையுமே இப்ப நம்ம நல்லா வந்து நம்ம 2 தப்பு பண்ணாதான் அதுல இருந்து பாடம் கத்துக்கலாம். 2 தப்பு செய்யணும், அதுவிட அதை திருத்தணும். இப்படியே போனாதான் நம்ம 4 பேருக்கு சொல்லி கொடுக்கும் போது இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்றது நம்மளுக்கு சொல்லி கொடு. அப்ப நம்ம மெய்யாலே நம்ம உணர்றோம். இப்ப தவறு செஞ்சு அதை நம்ம வந்து நம்ம சரி பண்ண கத்துக்கிட்டோம்னா இந்த அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, இப்ப முக்கியமான செய்திக்கு வர்றேன். நான் உங்களுக்கு இந்த 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 காந்தத்தை அனுப்புறேன். இது வந்து ஹைபிரிட் காந்தம், புரியுதுங்களா? சரிங்க சார். இதுக்கு பேரு செம்மை. இதுக்கு பேரு செம்மை. பேரு செம்மை காந்தம். பேரு செம்மை காந்தம். யாரும் குறை சொல்லவே முடியாது. சரிங்க சார். அப்படி குறை சொன்னாங்கன்னா, அப்படி குறை சொன்னா கூட என்ன சொல்றா, என்ன அர்த்தம்? அப்ப குறை இருக்குதுன்னா புள்ளி வச்சு 100 சைபர் போட்டு 1 போடணும். அந்த அளவு குறை இருக்குது. புள்ளி வச்சு 100 சைபர் போடணும். புள்ளி வச்சு 100 சைபர். ஆமா, மைக்ரோ, ரொம்ப மைக்ரோ. ஆமா, அதெல்லாம் செக் பண்ணியாச்சு. ஏன்னா அதெல்லாம் எல்லாம் கம்ப்யூட்டர்ல செக் பண்ணியாச்சு. இட் இஸ் 100% இது கரெக்ட். டெக்னிக்கலி கரெக்ட், தியரிட்டிக்கலி கரெக்ட், டெக்னிக்கலி கரெக்ட், ஃபார்முலா கரெக்ட். என்னது? சரிங்க சார். இத எங்க தெரியுமா சொல்றேன்? இந்த இந்தியாவில வந்து 2 இடத்துல தான் அதிகமா வந்து செராமிக் தயாரிக்கிறாங்க. ஒன்னு ஒசூர், ஒன்னு பெங்களூரு. ஒசூர்ல தான் செராமிக் தயாரிக்கிறாங்க, பெங்களூர்ல செராமிக் தயாரிக்கிறாங்க. புரியுதா? அங்க வந்து அந்த இன்ஜினியரிங் நான் என்ன சொல்றேன் எல்லாத்துக்குமே புரியும். செராமிக் என்றது நம்ம அந்த தேங்காய் ஓடுல இருக்காங்க சார். ஆமா ஆமா, கார்பன், அந்த கார்பன். ஆமா ஆமா ஆமா, அது நான் சேர்த்துல அடுத்ததோட சேர்த்த போறேன். அடுத்து இன்னொன்னு கண்டுபிடிக்க போறேன். நாங்க வந்து விண்வெளிக்கு இருங்க அதுக்கு நான் சேர்த்த மாட்டேன் இன்னைக்கு. அது வந்து விண்வெளிக்கு போறப்ப நான் சேர்த்து விண்வெளிக்கு கயிறு கண்டுபிடிக்கிறேன். கயிறு, விண்வெளிக்கு போற கயிறு. சரி, விண்வெளிக்கு போற கயிறு. ராக்கெட்டே எல்லாமே விண்வெளிக்கு போற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன். ராக்கெட்டே எல்லாமே விண்வெளிக்கு போறதுக்கு. சரி சரி, வெறும் மோட்டார். இன்னைக்கு பாருங்க, நான் கிளாஸுக்கு தெரியல வரலைன்னாலும் கூட இன்னைக்கு பாருங்க, நீங்க கண்டுபிடிச்சதுக்கும் நான் அது அந்த லைன்ல பேசி உங்க கூட பேசணும்னா எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ல. கட்டாயம். ரொம்ப வாழ்த்துக்கள். பாருங்க, ரொம்ப அருமையா கண்டுபிடிச்சிருக்கீங்க. ரொம்ப தெரிஞ்சிருக்கீங்க. நீங்க அந்த இதை கூட தெரிஞ்சு வச்சதுனால இப்ப உங்க கூட, இல்லாட்டி நீங்க சொல்றது வந்து பேசாம கேட்டுக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கணும். இந்த கலந்துரையாடல் வராது. இப்ப இன்னும் சொன்னீங்க, தொட்டாங்குச்சி சொன்னீங்களே, முதல்ல முடிஞ்சு போச்சு. இந்த தொட்டாங்குச்சி வச்சு இப்பதான் வீடியோ போட்டிருக்கேன். தொட்டாங்குச்சி வச்சு கிராஃபின் கண்டுபிடிச்சிட்டேன். தொட்டாங்குச்சி வச்சு கிராஃபின், இது வரைக்கும் கிராஃபின் வந்து யாரும் கிராஃபின் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா வந்து 1 கிலோ கிராஃபின் வந்து 1 கோடி ரூபா. பயங்கரமா விளையா சார். ஆமா, அந்த கார்பன். ஆமா, பயங்கரமா சொல்றாங்க. ஆமா, சரி. இப்ப நான் என்ன பண்ணேன், தொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா, தொட்டாங்குச்சி. ஆமா, தொட்டாங்குச்சி, அப்புறம் ஆகாய தாமரை. குளத்துல வீணாக்கிற குளத்தை கெடுக்குது பாருங்க, ஆகாய தாமரை. என்னது? ஆமா, அது ஒரு இது ஒரு களைச்செடி. கொடூரமானது, ரொம்ப ரொம்ப கொடூரமானது. நாடே நாசமா போயிடும். அந்த மீனெல்லாம் செத்து போயிடும். அந்த ஏரியே நாசமா போயிடும். ரொம்ப கொடூரமானது, தேவையற்றது. என்னது? ஆமா, தேவையற்றது. அப்ப இந்த வீணா போன சிரட்டை, வீணா போன தேங்காய் நாறு, தேங்காயில இருந்து அத்தனை கழிவு, இதையும் சேர்த்து இந்த கிராஃபின், இந்த இது ஆகாய தாமரை, இது ஆகாய தாமரை அதை காய வச்சு அந்த இதை வச்சு மூலப்பொருள் வந்து 3 மூலப்பொருள் தான். 3 மூலப்பொருள் தான். ஆகாயத்தார் அந்த செடியை வந்து காய வச்சு அந்த அதெல்லாம் இருக்கு. ஆமா, அதெல்லாம் என்னமா இருக்கட்டும், பேரு சொன்னா நின்றோம். ஆகாய தாமரை, அப்புறம் வந்து தென்னை நார் கழிவு, அப்புறம் வந்து விவசாய கழிவுகள், விவசாய கரும்பு கழிவுகள். அந்த கரும்பு இருக்குல்ல, கரும்பு சக்கை, அப்புறம் தென்னை நார் கழிவு, அப்புறம் வந்து ஆகாய தாமரை, 3 வச்சு கிராஃபின் கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, கிராஃபைட். கிராஃபைட் இல்ல, கிராஃபின். உலகத்திலேயே காஸ்ட்லி, தங்கத்தை விட வைரத்தை விட விலை அதிகம். அதான் அந்த
சிரட்டையில இருந்து கண்டுபிடிக்கிறேன். அதுவும் நீங்க சொன்ன மாதிரி 1 கிலோ 1 கோடி ரூபான்றாங்க. ஆமா, அதுக்கு அந்த மேலேயே ரேட்டை போகும், கண்டுபிடிச்சு. அதுக்கு மேலேயே போகும், அதுக்கு மேலேயே போகும், அதுக்கு மேலேயே போகும். ஏன்னா அந்த அது ஒரு இதை இப்ப நீங்க அந்த இதை கண்டுபிடிச்சிருக்கீங்க இப்ப. இப்ப என்ன அது பூமியில வெட்டி எடுக்க முடியாது, மாட்டிக்கிட்டானுங்க. பூமியில ஆமா வெட்டி ஆமா எடுக்க முடியும், பூமியில கிடையாது, தனியா கிடையாது பூமியில. ஆமா ஆமா ஆமா, பூமியில கிடையாது. ஆமா, அது எப்படி தெரியுமா? ஒரு அணுவை சிதைச்சிட்டே போகணும், அணுவை சிதைச்சிட்டே போய் கடைசியில ஒற்றை சிங்கிள் ஆட்டம். அது பயங்கர செலவாகும். என்னது பயங்கர செலவாகும். என்னங்க சார் நீங்க பெரிய இந்த பிசிக்ஸ்ல இவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி இவ்வளவு இதா பூரா எங்கிட்ட இருந்து வருது உங்களுக்கு? இதெல்லாம் வந்து பல கோடி ஆண்டா இருக்கிற தமிழர் மூளை, பல கோடி ஆண்டா இருக்கிற தமிழர் மூளை. மூளை உங்களுக்கு ஸ்பெஷலா கொடுத்துக்கிட்டே இருக்காரு நம்ம ஆளு. ஆமா, அதுக்குதான் பட்டினி இவரு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. வெங்கடேசன் 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 தான் கொடுத்துட்டே. ஆமா, குடுத்துக்கிட்டே இருக்காரு. எனக்கு வந்து அந்த இது அனுப்பி விடுங்க, அது என்னன்னு பாத்துக்கிறேன். பாத்துட்டு இந்த உணவு கழிவுகள் இம்மிடியட்டா சுத்தம் பண்றதுக்கு அதை சொல்லுங்க முதல்ல. அதை நீங்க என்ன பண்றேன்னா இந்த மாசம் சம்பளத்தை கொடுத்துடணும், புரியுதா? ஆராய்ச்சிக்கு எவ்வளவு வேணா கொடுக்கலாம், எவ்வளவு வேணா கொடுக்கலாம். அதெல்லாம் கணக்கு கிடையாது. இதெல்லாம் வந்து ஆராய்ச்சிக்கு பயன்படுது, அதெல்லாம் வந்து கிடையாது. சரிங்க சார். நாம வந்து இந்த காந்தத்தை கொண்டு வர்றது உங்க பொறுப்பு. என்னது காந்தம் தயார் பண்றது? அது எங்க முடியும்? 2 ஊர்ல தான் முடியும். ஒன்னும் எங்க முடியும்னா ஒசூர்ல முடியும், அப்புறம் வந்து பெங்களூர்ல முடியும். இங்க 2 தான் நான் சொல்றது இருக்குது, வேற எங்கேயும் கிடையாது. சரி, அந்த தயார் பண்ற இடம். ஆமா, அந்த நம்ம செராமிக் செக் பண்ணிக்கலாம். நாம வந்து முதல்ல ஆரம்பத்துல 50 கிராம் கண்டுபிடி, 50 கிராம் செஞ்சா போதும், வேற 50 கிராம் 50 கிராம் மேக்னெட் 50 கிராம் வர்ற மாதிரி. ஆமா, அதை செக் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு, எல்லாரும் கோடீஸ்வரன் ஆயிரலாம். அதை செக் பண்ணி பாத்துட்டோம்னா அவ்வளவுதான். அப்புறம் உலகத்துக்கு அப்புறம் சைனா கட்ட விலை ஜங்பிங் கிட்ட விலை பேசலாம். டேய் கம்னர்றான்னு சொல்லிடலாம், ஆப்பாயிரே கம்னர்றான்னு சொல்லிடலாம், புரியுதா? சரிங்க சரி. இப்போ உங்களுக்கு அந்த பொருள் எல்லாம் கொண்டு வந்து உங்க கையில கொடுக்கணும், அவ்வளவுதானே? எங்கிட்ட கொடுக்க தேவையில்லை. நான் அந்த ஃபார்முலா கொடுத்துருவேன். அவன் அந்த ஃபார்முலா பார்த்துட்டு லேப்ல போய் செய்யணும். லேப்ல போய் செய்யணுமா? செராமிக் லேப்ல போய் செய்யணும். சரி, செஞ்சு அது 2 நாள், அதெல்லாம் 1 வாரத்துல கண்டுபிடிச்சிடலாம், ஒரே வாரத்துல செஞ்சிடலாம். இப்ப ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு, செய்யறதுக்கு 1 வாரம் ஆகும். செய்யறதுக்கு 1 வாரம் ஆகும். இப்ப நீங்க இப்ப ஃபார்முலா மட்டும் தான் உங்க கையில இருக்கு. ஆமா, அதுதான் விலை மதிக்க முடியாது. அதுதான் அதுக்கு வந்து இப்ப உங்களுக்கு வந்து ஒரு லேப் வேணும். ஆமா, அது மேக்னெட் ஆக்குறதுக்குள்ள லேப். சாதா இந்த நம்ம ரத்த பரிசோதனை லேப், அந்த லேப்ல இது முடியாது. அதுல செத்து போறவனுக்கு தான் ஆகும், செத்து போய் சுடுகாடு போறவனுக்கு தான் ஆகும் அதெல்லாம். இது வந்து நம்ம ஸ்கூல்ல இருக்கிற லேப், காலேஜ் இருக்கிற லேப், இதுவும் ஆகாது. அதெல்லாம் அட்வான்ஸ் தனி லேப். அது எப்படி கதிர்வீச்சுகளை கண்டுபிடிக்கணும். இது கதிர்வீச்சுகளே கண்டுபிடிக்கணும். உள்ள எலக்ட்ரான் எவ்வளவு இருக்கு, புரோட்டான் எவ்வளவு இருக்கு, அது எஃபிஷியன்சி இருக்கு, அது டிஃப்ராக்ஷன் இருக்கு, ஸ்கேன் டெஸ்ட் பண்ணணும், எக்ஸ்ரே டெஸ்ட் பண்ணணும். என்னது ஸ்கேன் டெஸ்ட், எக்ஸ்ரே டெஸ்ட், இப்ப நிறைய ஹீட் டெஸ்ட், வேக்யூம் டெஸ்ட் எல்லாம் பண்ணணும். எலக்ட்ரிக் டெஸ்ட் எல்லாம் கொடுத்து பார்த்தோம். ஹீட் டெஸ்ட் பண்ணணும். நான் சொல்ற மாதிரி வருதான்னு பாக்கணும். இவர் 400 டிகிரி தாங்கும்னு சொல்றாரு. அந்த வேக்கம் சேம்பர் வச்சு கண்டுபிடிக்கணும். அந்த வேக்கம் சேம்பர்ல வச்சு இந்த காந்தத்தை தயார் பண்ணதுக்கு அப்புறம், காந்தத்தை ஏத்துறதுக்கு அப்புறம் அது தாங்குதா, அப்புறம் காந்தத்தை ஏத்துறதுக்கு அப்புறம் மேல ஒரு காந்தம் சேர்க்க வேற ஒரு காந்தம் வைக்கணும். இந்த தங்க சக்தி அது கொடுக்க கூடாது. இப்ப வந்து இந்த ஐஎஸ்ஆர்ஓ மாதிரி ஒரு அங்க வேலை செய்யற மாதிரி ஒரு ஆள் வேணும். அதுதான் அவன் தான் சரியானவன். அவன் தான் சரியான ஆளு. அவனுக்கு தெரிஞ்சதுல சொல்லிடுவான். அவனுக்கு தெரிஞ்ச அவன் கரெக்டா அப்படின்டுவான். முதல்ல ஃபார்முலா பாப்பான். சரி, ஃபார்முலா ஓகேன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அப்புறம் இந்திய அரசாங்கம் சொன்னபடி கேட்டாங்க. இந்திய அரசாங்கம் நம்ம சொல்றபடி கேட்கணும். ஃபார்முலா தான் முக்கியம். என்னது ஃபார்முலா தான் ஈக்குவேஷன், ஃபார்முலா. ஆமா, ஃபார்முலா தப்புனா எல்லாம் தப்பு, பிளான் தப்புனா எல்லாம் தப்பு, பிளான் தப்புனா எல்லாமே தப்பு. ஃபார்முலா கரெக்ட். ஃபார்முலா இன்னொன்னு இருக்கு சார், இந்த டிஆர்டிஓன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்றாங்க நம்ம கவர்மெண்ட். இது பண்றாங்க. அவனுக்கு தெரியும்.
அவங்களுக்கு தெரியும். பெங்களூர்ல டிஆர்டிஓ இருக்கு, நான் அனுப்ப சொல்லுங்க. உங்க மாப்பிள்ளையை பிடிச்சி, மாப்பிள்ளையா பையன் யாரும் இருக்காங்கன்னு சொல்றீங்க இல்லையா பெங்களூர்ல எங்கேயோ? பையன் இருக்காரு. ஆமா, ஒரு டிஆர்டிஓ இன்ஜினியர், அதெல்லாம் வேலைக்கு டிஆர்டிஓ வேலைக்கு போற இன்ஜினியரை பிடிச்சி ஃபார்முலா கொடுத்தா அவன் கண்டுபிடிச்சு சொல்லிடுவான், இது கரெக்ட்ன்றான். இது கரெக்ட்னு சொன்னா முடிஞ்சு போச்சு, அவனே செஞ்சு பாத்துருவான். அந்த சரி. என்னுடைய அனுமதி இல்லாம செய்ய முடியாது, என்னோட அனுமதி யாரும் செய்ய முடியாது, என்னோட அனுமதி இல்லாம செய்ய முடியாது. ஆமா. கேஸ் போட்டு விட்டுருவேன். 1 லட்சம் கோடி ரூபாய் பெனால்டி கேட்பேன், இதை 1 லட்சம் கோடி கேட்பேன். வாங்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு மறுபடி இப்ப ஆறுட்ட கொடுத்து நம்ம இதை செய்ய சொல்றது சாதாரண அது உற்பத்தி பண்றாங்கல்ல மேக்னெட், அந்த கம்பெனிக்கு கொடுக்கணும். அந்த கம்பெனிக்கு போக தேவையில்லை, முதல்ல லேபுக்கு கொண்டு போகணும். இந்த மாதிரி அதாவது இண்டஸ்ட்ரியல் டெஸ்ட் பண்ற அது ஒரு மெட்டீரியல் டெஸ்ட் லேப் இருக்கு, மெட்டீரியல் கொடுத்தோம்னா டெஸ்ட் பண்ணி கொடுக்குற லேப் இருக்கு, புரியுதுங்களா? அந்த லேப் ஒரு மெட்டீரியல் கொடுத்தோம்னா அது அதுல எக்ஸ்ரே டெஸ்ட் பண்ணணும், ஸ்கேன் டெஸ்ட் பண்ணணும், ஹீட் டெஸ்ட் பண்ணணும். எந்த மெட்டீரியல் கொடுத்தாலும் செக் பண்ணி கொடுப்பாங்க, எந்த மெட்டீரியல் கொடுத்தாலும் செக் பண்ணி ஃபார்முலா கொடுக்குறோம்ல, இந்த ஃபார்முலா அப்படி கரெக்டா இருக்கா, நம்ம ஒரு விதி சொல்லியிருக்கோம், ஹீட்டு தாங்குதா, அந்த காந்தம் தாங்குதா, காந்தம் எதிர்த்து நிக்குதா, அப்படி எல்லாம் சொல்றது. அந்த 4 வகையான தத்துவம் இருக்குது காந்தத்துக்கு. இந்த மேக்னெட் இப்ப உங்க கையில இருக்கு, ஃபார்முலா இருக்கு, ஃபார்முலா தான் இருக்கு, அது தயார் பண்ணல, ஃபார்முலா மட்டும் இருக்கு. ஃபார்முலா தாங்க வேணுங்க, கையில காந்தம் நாங்க பைத்தியமா பிடிச்சிருக்கு, நான் எதுக்கு காந்தம் தயாரிக்கணும், ஃபார்முலா தான் தயாரிக்கணும். சரி, அதை வச்சு நீ தயார் பண்ணிக்க, எங்களுக்கு ராயல்டி கொடுத்துரும், அவ்வளவுதான் ராயல்டி, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, அனுப்புறேன், நீங்க பாருங்க. சரியா? நன்றி. சரிங்க சார்.